ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கதையோட வந்துட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நார்மல் ஸ்டோரி தான். பேர்ட் ஸ்டோரியா? ஓகே. லவ் பேர்ட் ஸ்டோரியா? ஓகே. பேர்ட் ஸ்டோரி. ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு கதைக்குள்ளே போகலாம். இப்போவே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டார்ட். இன்னைக்கு கதையோட தலைப்பு தன் கையே தனக்கு உதவி. ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தன் இருந்தானாமா. அவன் வந்து ரொம்ப சோம்பேறியான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டானான். ஆனால் அவன் வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு தான் இருந்தானாமா. ஆனால் அதெல்லாம் நல்லா முளைச்சி நெல் மணிகள்லாம் வந்துருச்சான். அந்த இடத்துல ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சான். தன்னோட குட்டிங்களோட ஒரு 4 குட்டிங்க இருந்துச்சான். அப்போ ஒரு நாள் அந்த விவசாயி சொன்னானாமா, இன்னைக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு இந்த கதிரெல்லாம் அறுத்துடுறேன் அப்படின்னு சொன்னானாமா. சொன்னோன்னே கதிரெல்லாம் அறுத்துறேன்னு சொன்னோன்னே அந்த குருவி குட்டிங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சான். வந்தோடனே அந்த தாய் குருவி கேட்டுச்சான், ஏன் ஒரு மாதிரியாக பயந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இன்னைக்கு அந்த விவசாயி வந்தார், இந்த கதிரெல்லாம் அறுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொன்னாராமா. சொன்னோன்னே ஆளுங்களை கூட்டிகிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு அந்த கதிரெல்லாம் அறுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால பயமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படின்னு சொன்னிச்சு அந்த தாய்க்குருவி. சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு 10 நாள் போச்சாமா. யாருமே கதிரை அறுக்கலையா. அது வரைக்கும் குட்டிங்க கொஞ்சம் வளர்ந்துடுச்சான். அதுக்கப்புறம் மறுபடியும் 10 நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி விவசாயி வந்தானான். வந்துட்டு நாளைக்காச்சும் வெளியூரில் போயாச்சும் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானே மறுபடியும் அதே மாதிரி குட்டிங்கெல்லாம் பயந்துட்டு இருந்துச்சான். பயந்துட்டு இருந்தோன்னே, ஏன் பயப்படுறீங்க இன்றைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இன்றைக்கும் அந்த விவசாயி வந்தான், அதே மாதிரி சொல்லிட்டு போனான், வேறு வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சொன்னோன்னே இன்றைக்கும் அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான் தாய்க்குருவி. சொல்லிட்டு போனோன்னே அதுக்கப்புறம் அதே மாதிரி 10 நாள் ஆச்சா மறுபடியும். அப்புறம் நாளைக்கு நானும் என் சொந்தக்காரங்களும் சேர்ந்து மறுபடியும் அதே மாதிரி விவசாயி வந்தானம்மா. நாளைக்கு நானும் என் சொந்தக்காரங்களும் சேர்ந்து இந்த கதிரெல்லாம் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சொன்னோன்னே அந்த குருவிங்கெல்லாம் அப்போலாம் ஒன்றும் யோசிக்காமல் அது பாட்டுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக விளையாண்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக அதே மாதிரி விவசாயி வந்தான், நாளைக்கு நானும் என் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கதிரை அறுத்துறோம்னு சொல்லிட்டு போனான்னா நாளைக்கு கண்டிப்பாக அவன் வந்துடுவான், நம்மளாம் இப்போ இடத்த காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த